Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. திரும்ப 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 நான் வலியுறுத்துவது தமிழ்நாட்டோட சாபக்கேடு எதிர்கட்சிகளே இல்லாமல் இருக்கிறது. ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். இது வரைக்கும் நான் ஒரு 1000 தடவை இதை சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் என்னுடைய தினசரி நேர்காணல்களில் எல்லாத்துலேயும் நான் மறக்காமல் பதிவு செய்யக்கூடிய இந்த கருத்து தான். ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஸ்டாலின் தான் தமிழக வரலாற்றிலே அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர். ஏனெனில் அவர் எதிர்கட்சியே இல்லை. எடப்பாடியோட 4.5 வருஷ ஆட்சியில் எத்தனை முறை ஊழல் பட்டியலை திமுக வெளியிட்டது, எத்தனை முறை கவர்னர்கிட்ட போய் கொடுத்தது. இந்த முறை ஏன் ஒரு தடவை கூட அதிமுகவில் திமுக அரசுக்கு எதிராக ஊழல் பட்டியலை அல்லது வேறு முறைகேடுகள் பற்றின பட்டியலை ஏன் ஆளுநரை பார்த்து கொடுக்க முடியல? இது கடந்த காலங்களில் எல்லாருமே தொடர்ச்சியாக பண்ணது. 91-96 ஜெயலலிதா உச்சாணி கொம்பல ஆணவத்தில் ஆடும்பொழுது கூட அன்னைக்கு சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடி ராமமூர்த்திலாம் அன்றைய கவர்னர் சென்னாரெட்டி கிட்ட போய் திரும்ப திரும்ப மனுக்களை கொடுப்பாங்க. அது டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் இருக்க ஒரு விஷயம். அவங்க சரி இவங்க விடுங்க, அவங்க எவ்வளோ மாதிரியான கன்னிங்காக இருக்காங்கன்னா, தந்திரமாக இருக்குது திமுக அரசுனா. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா ஸ்பெஷல் கோர்ட்டு போடுவோன்னு அவங்களோட தேர்தல் அறிக்கையில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அது அபத்தமான ஒரு வாக்குறுதி. இப்போ இருக்க ஒரு எம்எல்ஏ மேலே அன்னைக்கு ஜெயலலிதா போட்டிருந்தாங்கன்னா கூட அது ஆர்டினரியாக இருக்க கோர்ட்டில் இருக்காது. அது எம்எல்ஏ எம்பிஸ்க்கான ஸ்பெஷல் கோர்ட்டில் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் 5 ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது. சென்னையிலேயே 3 இருக்குது, மாவட்டங்களில் 2 இருக்குது. இந்த வாக்குறுதி, சிறப்பு நீதிமன்றங்கள்ன்ற வாக்குறுதியே தேவையற்ற ஒன்று, அவுடேட்டடு. இது நீ 11 பேர் மேலே ஆக்ஷன் எடுத்தாலும் அது அளவுகோல் இல்லை. எடப்பாடி மேலேயும் ஓபிஎஸ் மேலேயும் எடுத்தீங்களா? நீங்கள் எடுக்கல. ஏன் எடுக்கல? இது ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா உங்கள் மேலே எடுக்க மாட்டாங்க. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் பண்ண தப்ப எடப்பாடியும் ஸ்டாலினும் பண்ணல. நீங்கள் கொடுத்த ஊழல் பட்டியல் யார் மேலே? எடப்பாடி மேலேயும் ஓபிஎஸ் மேலேயும். சரி, ஓபிஎஸ்ஸாவது நீ ஒதுங்கி கிடக்கிறாரு. சிஎம்ல இருக்க எடப்பாடி, நீங்கள் கொடுத்தீங்கல்ல அந்த 2 பெட்டிஷன் கவர்னர்கிட்ட. ஏன் எடப்பாடி மேலே ஒரு எஃப்ஐஆரில் ஒரு ரைடு இல்லை? அப்போ இது என்னன்னா ஒரு அண்டர் ஹேண்ட் டீலிங் இருக்குது. நாம் கருதுவது பிஜேபிக்கு இமேஜினேஷனே கிடையாது. இதில் அண்ணாமலை இருக்க வரைக்கும் மாதிரி எதனா ஒரு அந்த ஊழல் பட்டியல் அது இதுன்னு ஒரு எதனா ஒரு சீனாவது போட்டிருந்தாரு. அதுக்கு பிறகு வந்தவங்கலாம் ஒரு மாவட்ட தலைவர் அந்தஸ்தில் தான் இருக்காங்களே ஒழிய அவங்களால அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியல. நீ அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி, ஆமாம் அங்கே கிட்னி திருட்டு நடந்திருக்கு. திருட்டுன்னா அது முறைகேடுன்றாரு மாசு. முறைகேடுன்னு வச்சுப்போம். இமீடியட் ஃபாலோ அவுட்னா அந்த ஹாஸ்பிட்டலில் மூடி சீல் வைக்கிறது. இமீடியட் அந்த ஹாஸ்பிட்டலில் மூடி சீல் வைக்கிறது. இப்படி ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட் இருந்ததே கிடையாது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல மோசடின்னு நீங்களே சொல்றீங்க. ஆனால் அதுக்கான ஆக்ஷன் என்னன்னா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணக்கூடாது, மற்ற டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணணும். உலகத்தில் இப்படி ஒரு ஆர்டரை யாருமே போட முடியாது. இது சட்டத்துக்கு விரோதமானது. அதில் ஏழை மக்கள் கிட்ட, நாமக்கல்ல வறுமையை பயன்படுத்தி 2 லட்சம் 3 லட்சத்துக்கு கிட்னியை வாங்கியிருக்காங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம். 14 வருஷத்துக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சியில் நாங்கள் அப்படியே சாதிச்சிட்டோன்னு பேசுறீங்கல்ல, ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வறுமை காரணமாக கிட்னியை விற்கிறான்றது எவ்வளோ பெரிய நியூஸ். மீடியா சீமான் கிட்ட ரொம்ப பாராமுகமாக நடந்துக்குது. இன்ஜஸ்டிஸ், அநீதி தான் சீமானுக்கு கிடைக்குது. 4 முனை போட்டின்னு கூட சொல்ல வாயில துணிச்சல் இல்லாத மீடியா தான் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்குது. ஒன்று நீ 2 முனை போட்டின்னு சொல்லு, இல்லை 4 முனை போட்டி சொல்லு. உனக்கு பிடிக்காதுன்றது காரணத்துக்காக 3 முனை போட்டி என்பது அயோக்கியத்தனமானது. இது திமுக கிட்ட கொத்தடிமையா இருக்கக்கூடிய மீடியாவால மட்டும்தான் இதை செய்ய முடியும். யார் பண்றாங்கன்றது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Fourth Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் Fourth Estate தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மேலதிகாரி திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்மையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை அடிப்படையாக வைத்து முக்கியமான ஊடகமான விகடன் நாளிதழில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறாங்க. கோமா நிலையில் இருக்கும் எதிர்க்கட்சிகள் இது ரொம்ப ஆளுங்கட்சிக்கு ரொம்ப சாதகமாக போயிருக்குது. குறிப்பாக கையை பிசையும் கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்காங்க.
நீங்க தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த அரசின் மீதான விமர்சனங்களை வெளியிலிருந்து யாரெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்க. புதுசா உருவான கட்சி தமிழக வெற்றி கழகம் உட்படல அவங்க சொல்றாங்க. ஓவராலா அந்த 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 டாபிக் எப்படி பாக்குறீங்க? கோமா நிலையில் எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறது பொத்தாம்பதுவா எல்லாரையும் சாடுகிற மாதிரி இருக்குது. இல்லை, கரெக்டு தான் அது. அதாவது தமிழ்நாட்டோட சாபக்கேடு இன்றைக்கு பலவீனமான, உறக்கத்தில் இருக்கக்கூடிய, சோர்வடைந்த, திசை தெரியாத, சோம்பி கிடக்கிற எதிர்க்கட்சிகள். ஒரு வலிமையான ஜனநாயகத்திற்கு ஆளும் கட்சி பலவீனமாக இருக்கலாம், ஆனால் எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருக்கக்கூடாது. 2017, 21 ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு எடப்பாடி கவர்மெண்ட் வந்து பெரிய பவர்ஃபுல் கவர்மெண்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் திமுக அன்று வலிமையான ஒரு எதிர்க்கட்சியாக இருந்தது. அதனால தான் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டது. ஒரு வளமான ஜனநாயகத்திற்கு, வலிமையான ஜனநாயகத்திற்கு, செழுமையான ஜனநாயகத்திற்கு மறுபடியும் சொல்லுகிறேன், ஆளும் கட்சி பலவீனமாக இருந்தால் கூட தப்பி பழைக்கலாம் சமூகம், நாடு. ஆனால் எதிர்க்கட்சி பலவீனமாக இருந்தால் அது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். தேசிய அளவில் மோடிக்கு எதிராக இப்போ தான் எதிர்க்கட்சிகள் கொஞ்சம் கிளர்ந்தெழ ஆரம்பித்திருக்கின்றன. முதல் 10 ஆட்சி காலத்தில் 10 ஆண்டுகள் எதிர்க்கட்சிகள் பலவீனமாக இருந்தது தான் வந்து இந்தியாவோட சாபக்கேடு. அது இன்னைக்கு அப்படியே கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் பெரும்பாலான ஊடகங்கள் 90% ஊடகங்கள் திமுகவுக்கு ஜால்ரா போடுறதுலையும், திமுகவுக்கு வந்து ஒத்து ஊதுறதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரியும் அவங்க சொல்கிறத வந்து அப்படியே எதிரொலிக்கிற எக்கோ சேம்பர்னுவாங்க. நீங்கள் வந்து கேள்வி கேட்கணுமே ஒழிய எக்கோ சேம்பராக இருக்கக்கூடாது. கிரிட்டிக்கலாக கேள்வி கேட்கணும். ஆட்சியாளர்களை கேள்வி கேட்கறது தான் பத்திரிகையாளனோட அடிப்படையான வேலை. சொம்படிக்கிறது, ஜால்ரா போடுறது, இதெல்லாம் வந்து படு கேவலமான ஒரு காரியம். இது வந்து செய்கிறவனுக்கு வேணால் லாபம் இருக்கலாம். ஆட்சியாளர்களுக்கு வந்து அவங்க வீசி எறிகிற எலும்பு துண்டுகளுக்காக 90% ஊடகங்களும், எண்ணிலடங்காத சமூக வலைதளங்களும், தாங்களே பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருந்தவங்க தான், மறுக்கல. ஆனால் இதுதான் ஜனநாயகத்துக்கு ரொம்ப பெரிய ஆபத்து. அதுதான் விகடனோட அந்த கட்டுரையில் இருக்குது. கோமா நிலையில் இருக்கும் தமிழக எதிர்க்கட்சிகள் என்ற அந்த கட்டுரையையும் அதன் சாராம்சத்தையும் 100% நான் வழிமொழிகிறேன். இன்னும் சொல்லப்போனால் நான் பெருமைக்காக சொல்லவில்லை, கடந்த பல மாதங்களாக, ஏன் 2 ஆண்டுகளாகவே, குறிப்பாக கடந்த ஓராண்டுக மக்களவைத் தேர்தல் முடிந்ததிலிருந்து இதை நான் தொடர்ந்து என்னுடைய நேர்காணல்களில் வலியுறுத்தி வருகிறேன். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இது சந்தேகம் உள்ள நண்பர்கள், புதிதாக இதை பார்ப்பவர்கள் வேண்டுமானால் பழைய வீடியோக்களில் தேடி பார்த்து கொள்ளலாம். திரும்ப 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 நான் வலியுறுத்துவது, தமிழ்நாட்டோட சாபக்கேடு எதிர்க்கட்சிகளே இல்லாமல் இருக்கிறது. ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். இது வரைக்கும் நான் ஒரு 1000 தடவை இதை சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் என்னுடைய தினசரி நேர்காணல்களில் எல்லாத்துலேயும் நான் வந்து மறக்காமல் பதிவு செய்யக்கூடிய இந்த கருத்து தான். ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். ஸ்டாலின் தான் தமிழக வரலாற்றிலே அதிர்ஷ்டசாலியான முதலமைச்சர். ஏனெனில் அவர் எதிர்க்கட்சியே இல்லை. கருணாநிதிக்கு எம்ஜிஆரும், எம்ஜிஆருக்கு கருணாநிதியும், ஜெயலலிதாவுக்கு கருணாநிதியும், கருணாநிதிக்கு ஜெயலலிதாவும், எடப்பாடிக்கு ஸ்டாலினும் நல்லதொரு எதிர்க்கட்சி தலைவர்களாக செயல்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கி ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சி தலைவரே இல்லை. இதுதான் வந்து தமிழ்நாட்டோட சாபக்கேடு. மீறி இந்த மாதிரியான நேரங்களில் குரல் எழுப்ப வேண்டிய ஊடகங்கள், ஒரு விதத்தில் எதிர்க்கட்சிகள் கையில் ஒரு இஷ்யூ எடுத்தால் தான் மீடியா அதை மேலே கொண்டு போக முடியும். ஆனால் சில நேரங்களில் எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷன்ஸில், அசாதாரணமான சூழ்நிலைகளில் மீடியா வந்து அந்த வேலையை செய்யணும். மீடியா இஸ் தி எட்டர்னல் அப்போசிஷன் ஃபார் தி ரூலிங் பார்ட்டி. நிரந்தர எதிர்க்கட்சி மீடியா தான். எனக்கு நன்றாக நினைவு இருக்குது, 1996 கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பொழுது, 96 ஜெயலலிதாவோட அலங்கோல ஆட்சி முடிவுக்கு வந்து 96 தமிழ் மாநில காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைஞ்சு வெற்றி பெற்று தனிப்பெரும் மெஜாரிட்டியுடன் கருணாநிதி முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது அவர் தெரிவித்த ஒரு கருத்து எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. எங்களுக்கு எதிர்க்கட்சிகளே இல்லை, மீடியா தான் எதிர்க்கட்சியாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும், இப்படியே சொன்னார் அவர். சொல்லளவில், நடைமுறையில் அது எழுதுனா வந்து அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவார்? பட் சொல்லிருக்கிறாரு, அட்லீஸ்ட் சொன்னார். எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அலுவலகங்களுக்கெல்லாம் எத்தனை முறை அவர் ஃபோன் பண்ணுவார், ஒரு செய்தி அவருக்கு எதிராக போச்சுன்னா எப்படி நிர்பந்திப்பாருன்றதுலாம் இன்றைக்கி பத்திரிகை துறையில் இருக்கிற ஓய்வு பெற்ற எல்லாருக்குமே நன்றாக தெரியும். அது வேற. ஆனால் அந்த ஒரு எண்ணமாக அது அவருக்கு இருந்தது. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த கரிசனம் கூட இல்லை என்பதுதான் உண்மை. அதாவது இன்றைய திமுக ஆட்சியோட மிகப்பெரிய லாபம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இதுவே அவங்களுக்கு சாபமாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எதிர்க்கட்சியே இல்லைன்னா இன்றைக்கி சுகமாக இருக்கும். ஆனால் அதில் இருக்க பெரிய ஆபத்து என்னென்னா, எதிர்க்கட்சியே இல்லை, மீடியா உங்கள் காலை மொத்தமாக கழுவுது, உங்கள்கிட்ட கொத்தடிமையாக இருக்குன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதோட மிகப்பெரிய ஆபத்து என்னென்னா, உங்களுக்கு மிகப்பெரிய துன்பம் எப்பொழுது வரும், எப்படி வரும் என்று உங்களுக்கு தெரியாது.
உங்கள் காலு கீழே இருக்க பூமி எப்போ எப்படி நழுவ போகிறது, நழுவி கொண்டிருக்கிறது என்பது அது நடக்கும்பொழுது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். இதுதான் வந்து உண்மையான எதிர்கட்சி இல்லாமல் இருப்பதற்கான பெரிய ஆபத்து. ஒன்று எதிர்கட்சி இருக்கணும், இல்லை மீடியா இருக்கணும். ரெண்டு பேருமே காலடியில் உட்காந்துருக்காங்கன்னா இது ஜனநாயகத்துக்கு இது பேராபத்து. ஏன்னா தேனும் பாலும் எந்த கவர்மெண்ட்லையும் ஓடலை. எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, இப்போ அண்மையில் நான் கூட ஒரு ஆராஜா எம்பியோட ஒரு பேட்டியை ஒன்று பார்த்தேன். அதாவது அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஐயா கலைஞர் காலகட்டத்தில் விடுதலை வந்து மாலை 5 மணிக்கே வந்துடும், ஐயா வந்து கேட்குறாங்க, ஏன்னா கடுமையாக திட்டி எழுதியிருக்கிறாங்க, வீரமணி ரொம்ப திட்டி எழுதியிருக்கிறாரு. அவர் கேட்குறாரு, இல்லை வரலன்னு சொன்னோன்னே யோ முரசொலிதாயா வராது, விடுதலை வந்துருக்கு எடுத்துட்டு வாயா அப்படிங்கிறாரு. திட்டி எழுதிருக்கிறத படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன உன் தலைவருங்கிறதுனால அப்படி பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம திட்டினாதான் அவர் வீரமணி, இல்லைனா அவர் ஈரமணி அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக சொல்கிறார். அதாவது அவருடைய நிலைப்பாட்டில் அவர் சரியாக இருக்கணும், அவர் கொள்கையில் சரியாக இருக்கணுங்கிறாரு. அப்படிப்பட்டவர்களும் இல்லை ஊடகங்களோ அல்லது கூட்டணி கட்சிகளோ அப்படி நிலைப்பாட்டில் தவறி போறதுக்கான காரணம் என்னன்னு கேட்கறேன். இப்போ இவங்க வந்து இப்படி இருக்கிறாங்கன்னா ரைட்டு, இவங்க ஏன் மாறி இருக்கிறாங்கன்னு கேட்கறேன். மீடியா மாறுறதுக்கு காரணம் கேட்கறேன். அதாவது எதிர்கட்சிகள் மாறுறதுக்கான காரணத்தை நீங்க கேட்கணும். அதையும் கேட்கறேன். இப்ப எதிர்கட்சிகளுக்கு இமேஜினேஷன் இல்ல, வழக்குகள் ஒரு காரணம். இப்ப 2020 கொரோனா உச்சத்துல இருக்கும்போது டிசம்பர் 20, 2021 ஜனவரி 21 தேதியோட நான் சொல்றேன், 2 முறை 1 மாத கால இடைவெளியில் அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், எதிர்க்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை போய் ஆளுநர் மாளிகையில் சந்தித்து அன்றைய அதிமுக அரசுக்கு எதிராக ஊழல் பட்டியலை கொடுத்தார். 13 அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியல், இன்க்ளூடிங் சிஎம் எடப்பாடி, டெபுட்டி சிஎம் ஓபிஎஸ், மற்ற 11 மந்திரிகள், வீரமணி, தங்கமணி, இவர் காமராஜ், விஜயபாஸ்கர், இந்த மாதிரி 2 விஜயபாஸ்கர் எல்லாருமே 2 முறை வந்து அவர் வந்து கொடுத்தார். ரொம்ப வலுமினஸ் டாக்குமெண்ட்ஸ், அதாவது வந்து நல்லா ஒர்க் பண்ணி எடுத்த ஊழல் பட்டியல், ஆதாரங்களுடன் ஊழல் பட்டியல். அதுக்கு முன்னால 2 பேர் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒன்று அன்புமணி ராமதாஸ் 2016 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போட்ட கேஸு, அந்த டாக்குமெண்ட்டை இவங்க பயன்படுத்தியிருந்தாங்க. இன்னொன்று நம்முடைய அறப்போர் இயக்கம் வந்து தொடர்ச்சியாக ஹைகோர்ட்டில் போட்ட வழக்குகள், அவங்க கொண்டு வந்த ஆவணங்கள், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ப்ளஸ் திமுகவும் அவங்க லெக் ஒர்க் பண்ணி இந்த 2 குற்றப்பத்திரிகை 2 இவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டை ஆளுநர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ வந்து 2021 ஜனவரி 21 2வது பட்டியல் கொடுக்கும்போது தேர்தலுக்கு 3 மாதம் முன்னால் கொரோனா உச்சத்தில் இருக்கும்போது ராஜ்பவன் வாசல் அது வந்து மாலை நேரம் 7:30 மணி இறங்கி கார்லேருந்து இறங்கி வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, ஸ்டாலின் நீங்கள் தான் போன தடவை மனு கொடுத்தீங்களே, இந்த தடவை ஏன் மனு கொடுக்குறீங்க? மனு கொடுத்து கவர்னர் எடுக்கலன்னா டைரக்ஷன் கேட்டு கோர்ட்டுக்கு தான் போவாங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு போகாமல் எங்கே வந்தீங்கன்னு கேட்டார். அதுக்கு ஸ்டாலின் என்ன பதில் சொன்னார்னா, இல்லை இப்போ வந்து சமீபத்தில் மோடி அரசு வந்து 1988ஆம் ஆண்டு ஊழல் தடுப்பு சட்டம், ராஜீவ்காந்தி கொண்டு வந்த அந்த சட்டம், அதுதான் வந்து டெம்ப்ளேட். அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்க திருத்தத்தின்படி ஒரு மாநில அமைச்சரவையின் மீது இன்க்ளூடிங் முதலமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகளோ அல்லது பொதுவெளியில் இருப்பவர்களோ கொண்டு வந்து ஆளுநரிடம் கொடுத்து நடவடிக்கை இல்லை என்றால் ஆளுநர் என்ன பண்ணுவார்? மாநில அரசுக்கு அனுப்புவார். அப்படி நடவடிக்கை இல்லை என்றால் நேரடியாக டிவிஎஸ்சியை ஆளுநர் உத்தரவு பிறப்பிக்கலாம், அதிகாரம் இருக்கு அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்குன்னு. அதனாலதான் நாங்கள் ஆளுநர்கிட்ட வந்தோம், கோர்ட்டுக்கு போகாமன்னு சொன்னார். புரியுது இல்லையா? அப்பயே அது விமர்சனத்துக்குள்ளாச்சு. மாநில சுயாட்சி பேசுற ஒரு கட்சி ஒரு ஆளுநர் எப்படி தன்னெழுச்சியா வந்து டிவிஎஸ்சிக்கு உத்தரவு போட முடியும்? 1000 தப்பு பண்ணாலும் டிவிஎஸ்சி முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்க முடியும். அப்ப அந்த விமர்சனம் வந்தது. அது ஒரு அது ஒரு பக்கம் இருக்கு. அது ஒரு பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். இப்ப இந்த 4.5 வருஷம் ஆகுது. எடப்பாடியோட 4.5 வருஷம் ஆட்சியில எத்தனை முறை ஊழல் பட்டியலை திமுக வெளியிட்டது, எத்தனை முறை கவர்னர்கிட்ட போய் கொடுத்தது? இந்த முறை ஏன் ஒரு தடவை கூட அதிமுகவில் திமுக அரசுக்கு எதிராக ஊழல் பட்டியலை அல்லது வேற முறைகேடுகள் பற்றின பட்டியலை ஏன் ஆளுநரை பார்த்து கொடுக்க முடியல? இது கடந்த காலங்களில் எல்லாருமே தொடர்ச்சியாக பண்ணது. 91, 96 ஜெயலலிதா உச்சாணி கும்பல ஆணவத்தில் ஆடும்பொழுது கூட அன்னைக்கு சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடி ராமமூர்த்திலாம் அன்றைய கவர்னர் சென்னாரெட்டி கிட்ட போய் திரும்ப திரும்ப மனுக்களை கொடுப்பாங்க. அது டெமோக்ராட்டிக் ப்ராசஸில் இருக்க ஒரு விஷயம். அதே தான் 96, 2001 ஜெயலலிதா வந்து கலைஞருக்கு எதிராக ஜெயலலிதா அதிமுகவில் அவங்க போய் மனுக்களை கொடுத்தாங்க. இன்ஃபேக்ட் 91, 96 சுப்பிரமணிய சுவாமிக்கு தான் வந்து ஜெயலலிதா மீது வழக்கு போட 95 ஏப்ரல் 1 கவர்னர் சென்னாரெட்டியை சாங்ஷன் கொடுத்தார். அதே தான் 96, 2001 மனுக்கள் கொடுக்கப்பட்டது. இது ஒரு ப்ராசஸ். யார் ஆட்சியில் இருந்தாலும் 2001, 2006 ஜெயலலிதா ஆட்சியிலும் திமுக மனு கொடுத்தது. 2006, 2011 ஜெயலலிதா சில மனுக்களை கொடுத்தாங்க. 2011 21 வரைக்கும் திமுக தொடர்ச்சியாக கவர்னர் அப்ரோச் பண்ணிகிட்டே இருந்தது. குறிப்பாக எடப்பாடி பேரில் நான் சொன்ன இந்த 2 மனுக்கள். இப்போ இந்த 4.5 வருஷத்தில் கவர்னரை பார்த்து ஐ திங்க் ஒரு தடவை அதிமுக போனதான் ஞாபகம். இது சப்ஜெக்ட் கரெக்ஷன். பட் இதை கூட நம்ம நினைவுகளில் தேட வேண்டியிருக்குது. சொல்ற மாதிரி இல்லை. இப்போ அவங்க கொடுத்தது தேதியோட நாள் இன்னைக்கு சொல்ல முடியுது.
ஏன்னா அவங்க அந்த இம்பேக்டை ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏன் அவங்களால ஃபங்க்ஷன் பண்ண முடியல? அவங்க சரி இவங்க விடுங்க, அவங்க எவ்வளோ மாதிரியான கன்னிங்காக இருக்காங்கன்னா, தந்திரமாக இருக்குது திமுக அரசுனா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா ஸ்பெஷல் கோர்ட்டு போடுவோன்னு அவங்களோட தேர்தல் அறிக்கையில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அது அபத்தமான ஒரு வாக்குறுதி. 100% வாக்குறுதி, 100% அபத்தமான வாக்குறுதி, 200% அபத்தமான வாக்குறுதி. ஏன்னா உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி 2016-17 அதுக்கு ஆண்டுகள் முன்ன பின்ன இருக்கு. சரி, இந்தியா பூரா எல்லா மாநிலங்கள்லையும் இன்க்ளூடிங் யூனியன் டெரிட்டரிஸ் அல்லது யூனியன் டெரிட்டரினா பக்கத்தில் இருக்க மாநிலத்தோடு சேர்த்து எம்எல்ஏ எம்பிக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிப்பதற்கு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு விட்டன. இப்போ ஒரு டெஃபமேஷன் கேஸ் இப்போ இருக்க ஒரு எம்எல்ஏ மேலே அன்னைக்கு ஜெயலலிதா போட்டிருந்தாங்கன்னா கூட அது வந்து ஆர்டினரியாக இருக்க கோர்ட்டில் இருக்காது, அது எம்எல்ஏ எம்பிஸ்க்கான ஸ்பெஷல் கோர்ட்டில் இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் 5 ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது, சென்னையிலேயே 3 இருக்குது, மாவட்டங்களில் 2 இருக்குது. இந்த வாதம், இந்த வாக்குறுதி, சிறப்பு நீதிமன்றங்கள்ன்ற வாக்குறுதியே தேவையற்ற ஒன்று, அவுடேட்டடு. இது 96 கொடுத்தது நியாயம். அதே மாதிரி அவர் வந்தோன்னே 3 சிறப்பு நீதிமன்றம் அமைச்சு ஜெயலலிதாவை 2014 கன்வீட் ஆகிறதுக்கு மூலாதாரம் அதுதான். இப்போ அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிறைவேற்ற முடியாத தேவையற்ற இவங்க வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்ற முடியாத தேவையற்ற வாக்குறுதிகளில் அதில் ஒன்று இந்த ஸ்பெஷல் கோர்ட்டு. சரி, ஸ்பெஷல் கோர்ட்டு போடுறேன்னு சொன்னீங்களே, அதுக்கான முயற்சி எடுத்தீங்களா? அது முயற்சி எடுத்து கோர்ட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணதெல்லாம் வேறு விஷயம். அந்த முயற்சியை கூட நீங்கள் எடுக்கலை. சரி, 13 மந்திரி மேலே சொன்னீங்க நீங்கள். மொத்தம் 4 மந்திரியோ 5 மந்திரியோ மட்டும் ரெய்டு பண்ணீங்க வந்த முதல் 2 வருஷத்தில். அது அப்படியே அதுக்கு பிறகு கணத்தில் போட்டாச்சு. வேலுமணி யார் வேலுமணி தங்கமணி மேலே, ஆமாம், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், மந்திரி காமராஜ், இவ்வளோதான். வேறு யார் மேலேயும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. நீ 11 பேர் மேலே ஆக்ஷன் எடுத்தாலும் அது அளவுகோல் இல்லை. எடப்பாடி மேலேயும் ஓபிஎஸ் மேலேயும் எடுத்தீங்களா? நீங்கள் எடுக்கலை. ஏன் எடுக்கலை? இது ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நாளைக்கு அவங்க வந்தாங்கன்னா உங்கள் மேலே எடுக்க மாட்டாங்க. ஜெயலலிதாவும் கருணாநிதியும் பண்ண தப்ப எடப்பாடியும் ஸ்டாலினும் பண்ணல. ஓகே, கருணாநிதியும் எம்ஜிஆரும் அந்த தப்பை பண்ணல. 96 கருணாநிதி அதை ஆரம்பித்தார், ஜெயலலிதா மேலே கேஸ் போட்டார். 2001 அந்த அம்மா வந்து பிடிச்சி உள்ளே போட்டாங்க. 2006 கலைஞர் அப்படியே ஆஃப் ஆகிட்டார். 2011 இந்த அம்மாவும் கருணாநிதியை தொடவே இல்லை. இப்போ அதுதானே உங்களுக்கு எடப்பாடி இவ்வளோ பேச்சு பேசுனாங்கல்ல திமுகவில். நான் கேட்குறேன், நீங்கள் கொடுத்த ஊழல் பட்டியல் யார் மேலே? எடப்பாடி மேலேயும் ஓபிஎஸ் மேலேயும். சரி, ஓபிஎஸ்ஸாவது நீங்கள் ஒதுங்கி கிடக்கிறாரு, சிஎம்மில் இருக்க எடப்பாடி. நீங்கள் கொடுத்தீங்கல்ல அந்த 2 பெட்டிஷனு கவர்னர்கிட்ட. ஏன் எடப்பாடி மேலே ஒரு எஃப்ஐஆரில் ஒரு ரைடு இல்லை? அப்போ இது என்னன்னா ஒரு அண்டர் ஹேண்ட் டீலிங் இருக்குன்னு நாம் கருதுவதற்கும் நம்புவதற்கும் போதிய முகாந்திரங்கள் இருக்கின்றன. இவங்களால பெரிய அளவில் போய் ஏடிஎம்கேவை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ ஓட்டை இருக்குது. அங்கே எப்படி பிஜேபி கிட்ட அடங்கி கிடக்குறாங்களோ அந்த மாதிரி அவங்க திமுக கிட்டே அடங்கி கிடக்குறாங்க. பிஜேபிக்கு எதிராக இவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது ஏன் எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணலன்னு கேட்பாங்க. தப்பு. திமுகவுக்கு எதிராக இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணது கிடையாது, அப்புறம் தானே பிஜேபி எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். ஸோ எதிர்கட்சிகளோட லட்சணம் இவ்வளோ தான். பிஜேபிக்கு இமேஜினேஷனே கிடையாது. இதில் அண்ணாமலை இருக்க வரைக்கும் மாதிரி எதனா ஒரு அதாவது வந்து அந்த ஊழல் பட்டியல் அது இதுன்னு ஒரு எதனா ஒரு சீனாவது போட்டிருந்தாரு. அதுக்கு பிறகு வந்தவங்கலாம் ஒரு மாவட்ட தலைவர் அந்தஸ்தில் தான் இருக்காங்களே ஒழிய அவங்களால அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியல. மற்றபடி உங்களுக்கு வந்து இது 2 தான் எதிர்கட்சி, மற்ற எதுவுமே எதிர்கட்சி கிடையாது. பாமக அப்பப்போ பேசுவாங்க, அவங்க மாவட்ட அளவில் தான் அவங்க அறியப்படுறாங்க. அதுக்கு மேலே ஒன்றும் அவங்களுக்கு மரியாதை இல்லை. அது இப்போ சண்டை அப்பப்போள்ள சண்டையில் அது சண்டி சிரிக்குது. அவங்கள யாருமே சீரியஸ் பிளேயராக எடுத்துக்கல. போராட வேண்டிய இடதுசாரிகளும் வீசிக்காவும் தொங்கு சதையாகவே மாறி போயிட்டாங்க. இது இந்த பக்கம் கட்சிகளை பொறுத்த வரைக்கும். மீடியாவை பொறுத்த வரைக்கும் 90% மேற்பட்ட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பிரிண்ட் அண்ட் டெலிவிஷன் கம்ப்ளீட்லி வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ட். கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவர்கள் வந்து கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்களோட பிஹேவியரை பார்த்தாலே தெரியும். தமிழ்நாடு வரலாறுலேயே மீடியா இந்த அளவுக்கு வந்து கொத்தடிமையாக ஆள்பவர்களுக்கு வந்து சேவகம் செய்பவர்களாக மாறி போனதே இல்லை. இதுக்கு வந்து அவங்களுக்கு வர வேண்டியது வந்திருக்கும், சும்மாலாம் வராங்க. அது வந்து அவங்க வந்து மிரட்டல் உருட்டல்லாம் கூட இருக்காது எனக்கு தெரிஞ்சு. கொடுக்க வேண்டியதை கொடுத்து கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்னுவாங்க, கேரட் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இது தங்களுடைய மான மரியாதை காற்றுல பறக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு செய்தியை வந்து நம்ம வந்து மக்கள் மன்றத்தில் கொண்டு போகிறதுக்கு முன்னாலே அது ஆல்ரெடி வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்குது பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா. எந்த செய்தியாவது நம்ம மறைச்சோன்னா நம்முடைய மரியாதையை நாமே சிதைத்து கொள்கிறோம். ஆல்ரெடி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட மரியாதை அதில் பாதாளத்தில் இருக்கும்போது உலகம் முழுவதுமே இன்றைக்கி ஒரு செய்தியை நம்ம மக்கள் மன்றத்தில் மறைக்கும் போது ஆளும் கட்சிக்கு டிஸ்டர்ப் ஆகிடுமோ அப்படின்னு மறைக்கும் போது நம்ம மரியாதையை தான் நம்ம கெடுத்துக்கிறோம். நம்மளோட இருப்பே சந்தேகத்துக்குரியதாவது. அதை பற்றிலாம் கவலையே இல்லாமல் ஏன் போகிறாங்கன்னா சொன்னாங்கல்ல அந்த காலத்தில் பணம் பாதாள வரைக்கும் பாயும். இல்லை, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த போன்ற ரொம்ப சீரியஸான சார்ஜஸ் முன் வைக்காட்டியுமே கூட குறிப்பாக அவங்க எழுதியிருக்கிறாங்க,
மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் களத்துக்கு போகிறது. இப்போ கள்ளக்குறிச்சி சம்பவமாக இருக்கட்டும், நாமக்கல்ல கிட்டு திருட்டு சம்பவமாக இருக்கட்டும், பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப விகரஸாக இந்த கவர்மெண்ட்டை ஷேக் பண்ணியிருக்க முடியும். நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் தொடர்ச்சியாக அங்கங்கே போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி எல்லாருமே ஒரு சைலண்டான மோட்லேயோ அல்லது வந்து வேற வழியில் இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கடந்து போறது வந்து ரொம்ப ஆபத்தான அறிகுறின்னு சொல்றாங்க. அதே தான் அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதை தான் நான் முதல்ல சொன்னேன். மறுபடியும் நான் அதை வலியுறுத்துகிறேன். 100% நான் ஒப்புக்கொள்கிறேன். இது ரொம்ப 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 ஆபத்தானது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப முக்கியமானது இப்போ சொன்ன அந்த சார்ஜஸ்ல கிட்னி திருட்டு. ஒரு திமுக சிட்டிங் எம்எல்ஏவோட மருத்துவமனை அதில் இன்வால்வ்டு, இன்னொரு மருத்துவமனை இன்வால்வ்டுன்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி சொல்லுது. நல்லா கவனிங்க. ஏதோ ஊடகங்களோ அல்லது வந்து எதிர்கட்சிகளோ சமூக ஆர்வலர்களோ அல்லது திமுக எம்எல்ஏவோட ஹாஸ்பிட்டல் இன்வால்வ்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட அதை வந்து அரசு ஒதுக்கி தள்ளுறதுக்கு ஒரு பிரைம ஃபசை கேஸ் பூர்வாங்க ஆதாரம் உண்டு, உள்நோக்கத்தோடு சொல்கிறான். நீ அப்பாயிண்ட் பண்ண கமிட்டி ஆமாம் அங்கே கிட்னி திருட்டு நடந்திருக்கு, திருட்டுன்னா அது முறைகேடுன்றாரு மாசு. முறைகேடுன்னு வச்சுப்போம். இமீடியட் ஃபாலோ அவுட்னா அந்த ஹாஸ்பிட்டலில் மூடி சீல் வைக்கிறது. இமீடியட் அந்த ஹாஸ்பிட்டலில் மூடி சீல் வைக்கிறது. மாற இந்த கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன் பண்ணலாம், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, சிறுநீரக உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் தடை செய்யப்படுது, மற்ற உறுப்பு மாற்று அறுவை செய்யலாம். நான் சொல்கிறேன், இந்த காரியம் எடப்பாடி பீரியடில் ஒரு அதிமுக எம்எல்ஏவோட மருத்துவமனையில் எடப்பாடி கவர்மெண்ட் போட்ட கமிட்டியே இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுத்து, ஏன்னா கமிட்டி ரிப்போர்ட் ப்ளஸ் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் ஏடிஆர்னோ, அதில் இப்படி ஒரு உத்தரவு வந்திருந்தோன்னா திமுக அதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இது விட கான் டு த டவுன்ஸ், நாராக கீழ்ச்சிருப்பாங்க, ருத்ரதாண்டம் ஆடி இருப்பாங்க. அதுவும் எலெக்ஷனுக்கு ஒரு 10 மாதம் 8 மாதம் 6 மாதம் முன்னாலனா சின்ன துரும்பும் வந்து பல்குத்த உதவுன்ற மாதிரி வந்து சின்ன சின்ன தவறுகளை கூட பூதாகரமாக்குவாங்க. இது பெரிய தவறு, பூதாகரமாக்க வேண்டிய தவறு. ஒரு கிட்னி ராக்கெட்டில் ஆளுங்கட்சியோட ஹாஸ்பிட்டல் எம்எல்ஏ ஹாஸ்பிட்டல் அவன் பண்ணியிருக்கான், அந்த ஹாஸ்பிட்டலில் முறைகேடு நடந்திருக்குன்னு ரிப்போர்ட் சொல்லுது, கவர்மெண்ட் ரிப்போர்ட் சொல்லுது. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? அவன் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணக்கூடாது, மற்ற டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் ஃபங்க்ஷன், இப்படி ஒரு கேடுகட்ட உத்தரவு எந்த கவர்மெண்ட்லையும் பண்ணதில்லை. ரத்தம் கொதிக்குது. சரி, இவ்வளோ தூரம் வந்திருக்குல்ல, எடப்பாடி என்ன பண்ணிட்டு இருந்தார்? அடுத்த உங்களுக்கு லட்டு மாதிரி இஷ்யூ சார். உங்களுக்கு 6 மாதத்தில் வந்து கவர்மெண்ட் உங்கள் எலெக்ஷன் வருது. இன்னைக்கு இந்த நிலைமையில், ஸ்டாலின் நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை அசைச்சு பார்த்துருப்பார் ஸ்டாலின். நீங்கள் ஒன்றுமே மெனக்கட வேணாம், ஸ்பூன் ஃபெட் பண்ணியிருக்கான். களத்தில் இறங்கி கதிகலங்க வச்சுருக்கணும்ல. இந்த அரசாங்கத்தோட மோசடியா இப்படி ஒரு கேடுகட்ட கவர்மெண்ட் இருந்ததே கிடையாது. கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டில் மோசடின்னு நீங்களே சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கான ஆக்ஷன் என்னன்னா, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் பண்ணக்கூடாது, மற்ற டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணலாம். உலகத்தில் இப்படி ஒரு ஆர்டர் யாருமே போட முடியாது. இது வந்து சட்டத்துக்கு விரோதமானது, தர்மத்துக்கு விரோதமானது, நடைமுறைக்கு விரோதமானது. எலெக்ஷனுக்கு 6 மாதம் முன்னால் ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவோட மருத்துவமனை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை ஒரு அரசு நியமிச்ச குழுவே சொன்ன பிறகும் இதுதான் ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் அந்த கவர்மெண்ட் சொல்லுகிறான். உனக்கு லட்டு மாதிரி இஷ்யூ இல்லை. இது ஏதாவது அதை வச்சு பண்ண முடியும். அவங்கள விடுங்க, ஹாஸ்பிட்டல் அவன் எதை வேணா டிஃபெண்ட் பண்ணுவான். நான் எடப்பாடியை கேட்கிறேன், எவ்வளோ பெரிய இஷ்யூங்க இது. நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தவறு, எதிர்கட்சிகளோட தவறு. சரி, எடப்பாடி இப்படி இருக்காரு. மீடியா எதையோ விவாதிக்கிறானுங்கள. இன்னைக்கும் 5 வருஷத்துக்கு முன்னால் பவரை விட்டு போனால் அதிமுக தாலி அறுக்கிறது தான் இந்த மீடியாவுக்கு வேலை. அதில் அதிமுக பிரதிநிதி இல்லாமல் அவன் விவாதத்தை 7 நாளும் நடத்துவானுங்க வாரத்தில். ஏன்னா 8வது நாள் இல்லை இருந்துன்னா வாரத்தில் 8வது நாளும் அதான் நடத்துவானுங்க. 90% மீடியா. இது எவ்வளோ பெரிய இஷ்யூ. நீ பெருசாக போய் வந்து மோப்பம் முடிச்சுட்டு போய் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ண வேணாம், லீகல் நோட்டீஸ் வரணும்னு நீ பயப்படவே வேணாம். கவர்மெண்ட்டே கொடுத்த ரிப்போர்ட்டு, ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் அண்ட் ரிப்போர்ட், டாக்டர் வினித்னு நினைக்கிறேன் ஒரு கமிட்டி, அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்டு, அந்த கமிட்டி ரிப்போர்ட் மேலே கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கையான ஏடிஆர். ஒன்லி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் மட்டும் தடனா இப்படி ஒரு வினோதமான உத்தரவு நீ எங்கேயுமே போட முடியாது. வெளிப்படையா தெரியுது எதுக்காக இந்த எதுக்காக நீ பண்ணன்றது தெரியுது. அப்போ மீடியா அதை நார கீழ்ச்சிருக்கணும்ல. எவனாவது ஒருத்தன் விவாதத்துக்கு எடுத்தானா? ஒரு தொலைக்காட்சி எடுத்தானா? அதை நான் கேட்குறேன். இதுதான் மீடியாவோட லட்சணம். இதுதான் ஆபத்தானது. நாளைக்கு தோத்து வீட்டுக்கு போகும்போது தான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தெரியும். ஜெயலலிதாவோட 91 அலங்கோல ஆட்சியில் கூட மீடியா, ஒரு செக்ஷன் ஆஃப் மீடியா ரோபஸ்டா இருந்தது. கடைசி இவ்வளவு தூரம் இல்லை, கடைசி ஒரு 1.5 வருஷம்லாம் வந்து பயங்கரமா இருந்தாங்க.
ஓகே. நக்கீரன்லாம் வந்து என்ன அவங்க மேல நமக்கு 1000 விமர்சனம் இருக்கலாம். நக்கீரன்லாம் வந்து அவ்வளோ விஷயங்களை வெளியில கொண்டு வந்தாங்க. ஜூனியர் விகடன் இப்ப ஒண்ணுமே இல்லையா? எல்லாமே வந்து கொத்தடிமையா இருக்கான்ல. மெயின்ஸ்ட்ரீம் மீடியா கொத்தடிமையா இருக்குல்ல. போத் பிரிண்ட். நான் சொல்றேன், உன் கையில இஷ்யூ வந்து உன் மடியில விழுது. The issue is falling on your lap. The issues are on your lap பண்றானே. நீ கஷ்டப்படாம நோகாம நோம்பு கும்பிட்டுக்கிட்டு இருக்க. உன் மடியில வந்து இஷ்யூஸ் விழுது. அந்த மருத்துவமனையில கிட்னி முறைகேடு, திருட்டுனா கோவம் வரும் மாசுக்கு. முறைகேடுன்னு வச்சுப்போம். அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? எவ்வளவு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு தெரியுமா? உன் கமிட்டி சொல்லுது, உங்க கவர்மெண்ட் போட்ட கமிட்டி சொல்லுது. அதனாலதான் நீங்க ஏடிஆர்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தடை விதி. எதுக்கு இல்லாட்டி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தடை விதிக்கிற? தப்பு நடந்ததோட ஒப்புதல் வாக்குமூலம் தானே நீ தடை விதிக்கிறது. அப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மட்டும் தடை விதிச்சு மற்ற டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு வினோதமான உத்தரவை வந்து எங்கேயாவது இது வரைக்கும் இந்தியாவில் நான் கேள்விப்பட்டதில்லை. சரி, அப்போசிஷனாக அதை எடுத்து கதிகலங்க வச்சிருக்கணும், பண்ணலை. அதில் ஏழை மக்கள் கிட்ட நாமக்கல்ல வறுமையை பயன்படுத்தி 2 லட்சம் 3 லட்சத்துக்கு கிட்னியை வாங்கியிருக்காரு. இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம். 14 வருஷத்துக்கு பிறகு பொருளாதார வளர்ச்சியில் நாங்கள் அப்படியே வந்து சாதிச்சிட்டோன்னு பேசுறீங்கல்ல, ஏதோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வறுமை காரணமாக கிட்னியை விற்கிறான்றது எவ்வளோ பெரிய நியூஸ். அப்போ எவ்வளோதான் உங்களுக்கு இஷ்யூவை கையில் கொடுத்தாலும் அப்போசிஷனால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. மெயின் எடப்பாடி தான். பிஜேபி நான் கட்சியாகவே கன்சிடர் பண்ணல. மற்றவங்க தோழமை கட்சிகள் கொத்தடிமை ஆயிட்டாங்க. மீடியா, அதிமுகவையும் மீடியாவையும் தான் நீ சொல்லுவோம். மீடியா வந்து இதுக்கு எடப்பாடி வந்து முன்முயற்சி எடுக்கணும். அப்போ தான் நாங்கள், ஏன்னா ஒரு வாதம் என்ன வச்சாங்கன்னா, முக்கியமான இஷ்யூ எடப்பாடி வந்து கையில் எடுத்தால் தான் நாங்கள் அதை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இல்லாட்டி உங்களுக்கு என்ன அதிக ஆக்குறேன்னு ஆளும் கட்சியோட அழுத்தம் வரும்வாங்க. அது முதல்ல அயோக்கியத்தனமான ஆர்குமெண்ட். அது ஒரு வாதத்துக்கே வச்சுப்போம். இஷ்யூவும் கையில் வந்து விழுதில்ல, அப்போ எடுக்கலாம்ல. ஒரு ஆளுங்கட்சியோட எம்எல்ஏ நடத்துகிற மருத்துவமனையில் இவ்வளோ தூரம் தப்பு நடந்திருக்குன்னு அந்த அரசாங்கத்தோட சம்மந்தப்பட்ட அந்த ஆளுங்கட்சினா அரசு உங்கள் அறிக்கை சொல்லுது. அதுக்கு மேற்கொண்டு அந்த மீடியா பேச மறுக்குதுன்னா இது வந்து மோடியை பேசுறதுக்கு இங்கே இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? அவன் கூட இன்னைக்கு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கான். மோடி 3.0 ஓரளவு முதுகெலும்பு வந்திருக்கு நேஷனல் மீடியாவுக்கு. இப்போ எஸ்ஐஆர்லாம் அவங்க கவர் பண்ணுறதை பார்த்தாலே தெரியுது. இது என்ன கதை? இவ்வளோ நடந்திருக்குதே. அப்போ விகடனோட அந்த கட்டுரை இருக்குல்ல, கோமா நிலையில் தமிழக எதிர்கட்சிகள்ன்றது இன்னொன்று சேர்த்து சொல்லியிருக்கணுங்க. கோமா நிலையில் 90% தமிழக ஊடகங்கள் எதிர்கட்சிகள் அண்ட் 10% மீடியா ஒர்க் பண்ணுது. எஸ், ஐ அக்ரி. பட் இவ்வளோ தூரம் கடந்த, நான் தான் சொல்கிறேன், 91 96 ஜெயலலிதாவோட அட்டூழிய அலங்கோல ஆட்சியில் கூட இவ்வளோ மோசமல்ல. அதுவும் கடைசி அந்த ஒரு 95 to 96 வந்து பிரமாதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்தது. பிரமாதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்தது. அப்போ வந்து உழுக்க ஆரம்பித்தாங்க மீடியா. இந்த மாதிரி கொத்தடிமையாக எந்த காலத்திலும் இல்லை. அதான் பணம் பாதாளம் வரைக்கும் பாயுது. இல்லை சார், ஆனால் இப்போ கூட்டணி இருக்கிற கட்சிகள் வந்து நீங்கள் அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை நடக்கும்போதாக இருக்கட்டும், வேங்கை வகையிலிருந்து இப்போ ஆணவ படுகொலை வரைக்கும் இருக்கட்டுமே, ஏதேனும் ஒரு வகையில் தொடர்ச்சியாக அரசு கிடுத்திருப்பு வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேரில் போய் பேசுகிறாங்க, எடுத்து சொல்கிறாங்க. நடக்கிறதுல அவங்க என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாட் எக்ஸ்ட்ரீம் தே கேன் டு? யாரு பிசிகா போறாங்க, கம்யூனிஸ்டுகள் போறாங்க. இது வந்து நாம்கி ஆவாஸுங்க. நீங்க போராட்டன்றதெல்லாம் அந்த காலத்துல கருணாநிதி எப்படி பண்ணிருக்காரு? நீங்க நினைச்சீங்கன்னா உழுக்க முடியும் அந்த கவர்மெண்ட்டை. நீங்க உழுக்குனீங்கன்னா மீடியாவும் ஃபாலோ அப் பண்ணும். அதுவும் கடைசி ஒரு வருஷம் கொஞ்சம் தைரியம் வரும் எல்லாருக்கும். மீடியாவுக்கு தைரியம் வரும், எதிர்கட்சிகளுக்கு தைரியம் வரும், ஜுடிஷரி கூட தைரியம் வரும். பார்த்தீங்கன்னா அப்படியே மொள்ளமாக அது மாறும். அவங்க என்ன செய்ய முடியும்னா என்ன செய்ய முடியாது. நான் கேட்குறேன், உங்கள் கையில் ஆக்சிஜன் இருக்குங்க, உரு விட்டுருங்க. ஏங்க 24 மணி நேரம் தேர்தல் என்று அது இது முதல்ல இந்த மாதிரி கடந்த காலங்களில் 40 வருஷத்தில் நான் பார்த்த வரைக்கும் இருந்ததே இல்லை. கடைசி 3 மாதம் யோசிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே தேர்தலை பற்றி யோசிக்கிறதும் அதுக்காகவே பேசுகிறதும், நாங்கள் தான் 200 ஜெயிப்போம், 234 ஜெயிப்போம், எதிர்கட்சியே இல்லை, 31 நாங்கள் தான், 36 நாங்கள் தான். என்னங்க இதெல்லாம் பேச்சு? வாட் இஸ் திஸ்? இது என்ன அரசியல்? இது இவ்வளோ கொடுமை நடந்துகிட்டு இருக்குது. கிட்னி ராக்கெட்லாம் வந்து அது அந்த கொடுமையை விட அதீதமான கொடுமை. அது குறித்த எதிர்கட்சிகளோட பாராமுகமும் அதை கடந்து போகிற மீடியாவோட பார்வையற்ற தன்மையும் இதுதான் ஆபத்தானது. அந்த கிட்னி திருட்டை விட ஆபத்தானது அதை சகித்து கொண்டு இருக்கக்கூடிய சிவில் சமூகமும் மீடியாவும் அதை கடந்து போகிற எதிர்கட்சிகளும். இது வந்து கிட்னி திருட்டை விட ஆபத்தானது. ஓகே,
ஓகே, நான் அதை அக்செப்ட் பண்றேன். இன்னொரு விஷயத்துக்கு வருவோமே. இப்போ ஃபார் த 3rd பிளேஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சீமான் இருக்கிறாரு, விஜய் இப்போ ஒரு ஃபோர்ஸா இறங்கி இருக்கிறாரு. இப்போ விஜய் அண்மையில பேசுறத கூட பார்ப்போம். விஜய் அண்மையில பேசுற அந்த மாநாட்டில் கூட அவர் பொதுவா திமுக மீது பிஜேபி மீது கிரிட்டிசிசம் வச்சிருக்கிறாரு. ஆனா பாயிண்ட் டு த கோர் பல பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணாம தவிர்த்து இருக்கிறாரு. அது தெரிஞ்சு தவிர்த்தாரா தெரியாம தவிர்த்தாராங்கிறது தெரியல. இந்த பக்கம் நான் என்டிகே கேட்டோம்னா நாங்க எவ்வளவு விஷயங்கள் பண்ணாலுமே அது வெளியில பேசப்பட பொருளா மாறுறதும் கிடையாது. அது ஒரு பாயிண்டா எடுத்துக்கவும் மறுக்கிறாங்க. எங்களை வந்து இக்னோர் பண்றாங்க. மீடியா லக்ஸரி எங்களுக்கு கிடைக்கல, பட் மீடியா லக்ஸரி கிடைச்சவங்க இஷ்யூஸை பேச மறுக்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட வைக்கிறாங்க. உங்களுடைய மதிப்பீடு என்ன? இல்லை இந்த விஷயத்தில் சீமான் கட்சி சீமான் தம்பிமார்கள் சொல்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மீடியா லக்ஸரி எங்களுக்கு இல்லைன்னு அவங்க சீமான் கட்சிக்காரர்கள் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மீடியா சீமான் கிட்ட ரொம்ப வந்து பாராமுகமாக நடந்துக்குது. இன்ஜஸ்டிஸ், அநீதி தான் சீமானுக்கு இழைக்குது. 4 முனை போட்டின்னு கூட சொல்ல வாயில் துணிச்சல் இல்லாத மீடியா தான் இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்குது. ஒன்று நீ 2 முனை போட்டின்னு சொல்லு, இல்லை 4 முனை போட்டி. உனக்கு பிடிக்காதுன்றது காரணத்துக்காக 3 முனை போட்டி என்பது அயோக்கியத்தனமானது. இது திமுக கிட்ட வந்து கொத்தடிமையாக இருக்கக்கூடிய மீடியாவால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். யார் பண்ணுறாங்கன்னது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இந்த கொடுமைகளை பற்றி சீமான் பேசியிருக்காரு, அவங்க கட்சி பேசியிருக்கு, உண்மைதான். ஆனால் விஜய் அவ்வளோ மீடியா லக்ஸரி இருந்தும் ஒரு பேசலன்றது எஸ், தட்ஸ் அ சீரியஸ் இஷ்யூ. அது 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 ஆராய வேண்டியதான். ஏன்னா நம்ம வந்து ஆல்வேஸ் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை எதிரிக்கு தான் நம்ம கொடுப்போம். அவ்வளோ சீக்கிரமாக வந்து முத்திரை குத்த முடியாது. சந்தேகம் எழுவது இயல்பு. அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்னு அவர் சொல்கிறாரு, சரி அதை தாண்டி நீங்கள் போகணும்ல, இஷ்யூ அதுவா? ஸ்டாலின் வந்து அப்பாவா அங்கிளான்றதா இன்னைக்கு இஷ்யூ? ஓகே, நீங்க அதை பொலிட்டிக்கலா பண்ணிட்டோம். அதை தாராளமா பண்ணுங்க. பொலிட்டிக்கலா நீங்க அதை பண்ணுங்க. அந்த பிராண்டை உடைக்கிறீங்க, அதெல்லாம் வந்து அரசியல் அனுமதிக்கப்பட்ட சொல்லாடல்கள் தான். அது ஒன்றும் தப்பெல்லாம், ஒன்று அன்பார்லிமெண்ட்லாம் கிடையாது. இஷ்யூக்கு வாங்கன்ற அன்னைக்கு ஸ்பீச் வந்து ரொம்ப ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஸ்பீச் தானே. அவர் வந்து அந்த இமேஜை உடைக்கிறாரு, எல்லாம் கரெக்டுங்க. மக்கள் நலன் சார்ந்த எந்த பிரச்சனையும் அவர் வந்து ஃபோக்கஸ்டாக பேசினார். குறைஞ்சது ஒரு 3-4 பிரச்சனையை பேசியிருக்கணும்ல. அவர் பேசினது வந்து என்ன சொன்னார்? அந்த சட்டம் ஒழுங்கை பற்றி ஒன்று சொன்னார், அதன் பெண்கள் பாதுகாப்பு ஒன்று சொன்னார், மீனவர் பிரச்சனை, கச்சத்தீவை பற்றி பேசினார், நீட்டை எடுத்துருங்கன்னாரு. அப்புறம் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சாலும் ஃபோக்கஸ்டாக அடிக்கிறதுக்கு தூய்மை பணியாளர் பிரச்சனை தலைவிரிச்சாடுது. மதுரையிலேயே இருக்குது. அவங்க வாயை கூட அவர் திறக்கல. மதுரை இப்ப நடந்த ஊழல் சார், நீங்க போட்டு தோல்றிச்சு காமிச்சது மேயர் ஊழல் 200 கோடி. 3வது ரொம்ப முக்கியமானது இந்த கவின் மர்டரு. ஆணவ படுகொலை கவனிங்க. உங்க கட்சி அன்னைக்கு போட்ட தீர்மானத்துல ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் வேணும்னு ஒரு தீர்மானத்தை போடுறீங்க. பிடிஎஃப்ல கொடுத்துட்டோம் சார்ன்றாங்க. தீர்மானம் போடுறத அவர் பேசணும் இல்லை, அவர் பேசவே இல்லை. ஆணவ படுகொலையை பற்றி ஒரு வாயிலேருந்து வார்த்தையே வரல. ஆனால் தீர்மானம் போடுறீங்க. இது வந்து இரட்டை நிலைப்பாடு தான். அதாவது ஈயம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். ஏன்னா வாக்கு வங்கியை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. பேசிருக்கணும்ன்றீங்க. கண்டிப்பாக பேசிருக்கணும். ஒரு திமுக அண்ணா திமுக ஆணவ படுகொலை எப்படி வந்து பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் ஈயம் பூசின மாதிரி இருக்குமோ பூசாத மாதிரி இருக்குமோ அணுகுவாங்களோ அப்படி தான் இவரும் அணுகிறார். 4வது வந்து கிட்னி திருட்டு. எவ்வளோ பெரிய இஷ்யூ அது. விஜய் அதை பேசியிருந்தானா அதுக்கு அன்றைக்கி மரியாதை அதிகங்க. டிபேட் பண்ணிருப்பாங்க சார். மீடியா அட்டென்ஷன் அங்க இருக்கு. அப்ப வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து டிபேட் பூரா ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னது கரெக்டா இல்லையான்ற அப்படி வந்து ஒரு அதாவது வந்து ஒரு நான் இஷ்யூல, உப்பு சப்பு இல்லாத ஒரு இஷ்யூல இது வந்து திமுக வசதியா போயிடுது. அவர் கிளப்பி இருக்க வேண்டிய மற்ற மக்கள் பிரச்சனைகளை கிளப்பாம இந்த பிரச்சனையை இதை பேசுங்க, இமேஜை உடைங்க, தப்பே கிடையாது. ஆனா அதோட தொடர்ச்சியா மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு 4-5 விஷயங்களை நீங்க பேசியிருந்தீங்கன்னா அது பத்தி அறிஞ்சிருக்கும்ல. அப்ப இஷ்யூ பக்கம் தான் கவனம் போயிருக்கும். கரெக்ட். ஏன்னா இது நம்ம கவலை அளிக்குது சார். இப்போ அங்கிளா அப்பாங்கிறது செகண்டரி, மெயின் இஷ்யூ அது எனக்கு இஷ்யூ இல்லை. நீ என்ன வேணா கூட்டு போ, எனக்கு அது பிரச்சனை இல்லை. இது என்ன இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அமைதியா இருக்குது. எவ்வளோ பெரிய இஷ்யூ இது கிட்னி திருட்டுன்றது. கவர்மெண்ட் வந்து அதில் வந்து பாராமுகமா இருக்குது. உங்க கட்சி எம்எல்ஏ இன்வால்வ்டு அப்படின்னு அவர் சொன்னார்னா மற்றவன் சொல்றதுக்கும் அவர் சொல்றதுக்கும் புதுசா ஒருத்தர் வந்து சொன்னா எரியும். திமுக மேயர் கார்பரேஷன் ஊழல் 200 கோடி ரூபாய் ஊழல் பொது வெளியில இருக்க விஷயம். கள்ளச்சாராய சாவு, நீங்க வந்து தொடர்ச்சியா நடைபெற்றிருக்கக்கூடிய தலித்துகளுக்கு எதிரான படுகொலைகள், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது, நிறைவேறாத வாக்குறுதிகள். அன்னைக்கு அந்த பேசுற அன்னைக்கு மட்டும் சென்னை மாநகரம் முழுவதும் ஆயிரக்கணக்கான போக்குவரத்து தொழிலாளர்கள் பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டம். எதுக்கு? ஓய்வூதிய பலன்களை கொடுக்கலன்னு. 23 ரிட்டையர் ஆனவனுக்கு இன்னமும் பெனிஃபிட் போல. இது ஒரு கவர்மெண்டா? அவனுக்கு பென்ஷனை தவிர எதுவுமே இல்லை. 30 லட்சத்துலேருந்து அபவ் வர வேண்டியிருக்கு. 2 வருஷம் பொறுத்து வருமா? ஏங்க கவர்மெண்ட் வந்து திவாலுங்க இன்னைக்கு. அதை எவனுமே பேச மாட்டேன்றானுங்க. உங்க யூனிவர்சிட்டிஸோட நிலைமை என்னங்க? சம்பளத்தை குறைக்கிறதுக்கு சிண்டிகேட்டில் தீர்மானம் கொண்டு வரன்னு இப்போ ஒரு முன்முயற்சி எடுக்கப்பட்டு அந்த நியூஸ் எப்படியோ வெளியில் கசிஞ்சு எவனோ லீக் பண்ணிட்டான். சிண்டிகேட் கொடுத்தே தள்ளி வச்சிட்டானுங்க.
பியூனு, சீனியர் பியூனு, தட் இஸ் அட்டெண்டரு, கிளர்க்கு, செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ரார், டெபுட்டி ரெஜிஸ்ட்ரார் வரைக்கும் 40,000 1,30,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறவனுக்கு 10% 30% வரைக்கும் சம்பளத்தை கட் பண்ணணும்னு ஒரு தீர்மானத்தை சிண்டிகேட்டில் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா நிதி நிலைமை மோசம். ஏப்ரல் சம்பளம் மே மாதம் கொடுக்காம ஆர்ப்பாட்டம் பண்ணி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணி ஜூன் 3ஆம் தேதி தான் கொடுத்தாங்க. நம்ம பேசியிருக்கோம். இது இந்தியாவிலேயே உலகத்திலேயே இருக்கக்கூடிய அறியப்பட்ட பல்கலைக்கழகங்களில் ஒன்று, தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்று சென்னை பல்கலைக்கழகம். அதனால தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வந்து சென்னை யூனிவர்சிட்டி மாற்றாமல் வச்சுருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் உலகம் பூரா தெரியும். ஆமாம், வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இருக்குது அது. அந்த யூனிவர்சிட்டி இன்றைக்கி திவாலு. இதுதான் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், மாநில அரசாங்கத்தோட பெரும்பாலான பல்கலைக்கழகம், எல்லா பல்கலைக்கழகத்தோட நிலைமை தான். 70-80% அகடமிக் ஸ்டாஃப் டெம்பரவரி. யூஜிசி ஸ்கேல் மினிமம் 60,000 கொடுக்கணும்னா நீ 20,000 ரூபாய்க்கு ஸ்கேவெஞ்சர் சம்பளத்தில் வச்சுருக்க. இதுதான் யூனிவர்சிட்டிஸோட நிலைமை. போக்குவரத்து தொழிலாளர்கள் சொல்லவே தேவையில்லை, அதில் பாதாளத்தில் இருக்குது. ரிட்டையர் ஆனால் 2 வருஷம் பொறுத்து தான் அவனுக்கு வந்து பெனிஃபிட்ஸு. மின்வாரிய ஊழியர்கள் அன்றைக்கி தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் வந்து நடுத்தரில் நிற்கிறான் இன்றைக்கி பழைய ஓய்வூதியத்தை கொடுக்காம. இது எல்லாத்தையும் நம்ம சுட்டி காட்டும்போது திமுகவோட தொங்கு சதைகளாக இருக்கக்கூடியவங்க தொலைக்காட்சி வாதங்களையோ பொதுவெளியிலையோ பேசும்போது இல்லை இதெல்லாம் செக்டார் வைஸ் ப்ராப்ளம்னு முட்டு கொடுப்பாங்க. இது எல்லாம் செக்டார் வைஸ் ப்ராப்ளமா? முட்டாள்களை இவன் எல்லாம் சேர்ந்து தான் இந்த கவர்மெண்ட்டை தூக்கி நிறுத்துகிறான். இன்றைக்கி நீங்கள் ஒரு பக்கம் வந்து 14 வருஷம் பொறுத்து எங்களுக்கு 11% டெவலப்மெண்ட்டு நீங்கள் பேசுகிறீங்க. மத்திய அரசாங்கமே எங்களுக்கு சொல்லிடுச்சு, மோடி அரசாங்கமே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துச்சுன்னு. மோடி அரசாங்கம் வாங்குகிற சர்டிஃபிகேட்டை தூக்கி மாரில் மாட்டிக்கிறீங்களே. உங்கள் கண்ணு முன்னால் உங்கள் காலடியில் இருக்க மாவட்டம் தான் நாமக்கல். அங்கே வறுமை காரணமாக கிட்னியை வைக்கிறான். அப்போ இங்கே உள்ளே இருக்க முரண்பாடுகளை யோசிங்க. அப்போ இது எல்லாத்தையும் பேச வேண்டிய எதிர்கட்சி இப்போ நம்ம பேசின விஷயத்த விஜய் பேசினார்னா இல்லை, எனக்கு ஒரே டவுட்டு. எதிர்கட்சியை குறி வைக்கிறாரு, அடிமை கூட்டணிங்கிறாரு. அப்போ அவங்களுடைய வாக்குகள் தனக்கு வரணும்னு ஒரு விரும்புகிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறோம். எதிர்கட்சியோட ரோலை ப்ளே பண்ணியிருந்தாருன்னா தானாக வரப்போதில்லை சார். இன்னொரு வித்தியாசமான கோணம் இருக்குது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நேற்றைக்கும் பேசும்போது சில பேர் ரொம்ப கேஷுவலாக அதை சொன்னாங்க. தெரிஞ்சுதான் இருக்கார். அப்படி அவர் தெரிஞ்சுதான் பேசாமல் இருக்கார். ஏன்னா அவருடைய ஆடியன்ஸ்ன்னு அவர் நினைக்கிறது அவரோட ரசிகர் கூட்டத்தை. அவரோட ப்ராப்ளமே என்னென்னா, அவர் பொது மேடையில் வந்து அரசியல் கூட்டங்களில் பேசும்போது தான் முன்னால் இருக்கவங்க தான் ரசிகர்கள்னு மட்டும்தான் அவர் நினைக்கிறாரு. அதை தாண்டி ஒரு க்ரௌடு வந்துடுச்சுன்றத புரிதல் அவருக்கு இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர் வெறும் ரசிகர்களை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்கிறாரு. அவர் கூட இருக்க அந்த ரசிகர்கள் இந்த ஜெனரேஷன் எக்ஸ் மில்லியனல்னு சொல்லுவான்ல, 2000க்கு பிறகு பிறந்தவன், அவன் சீரியஸாக எந்த சப்ஜெக்டையும் விரும்புறதில்லை. அவன் மேம்போக்காக பேசுகிறத விரும்பிட்டு போகிறான். விஜயோட அந்த ஸ்பீச்சுக்கு ஏன் இது இவ்வளோ தூரம் இப்போ நம்ம பேசுனது அவர் இப்போ 2 நாளாக வரக்கூடிய விமர்சனம் சீரியஸ் இஷ்யூஸை டச் பண்ணலையே. விஜய் மேலே இருக்கக்கூடிய வருத்தம் வந்து நீங்கள் வந்து திமுகவோட தொங்கு சதைகளுக்கும் எப்படி வந்து ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லலான்றது. அதை தாண்டி பொதுமக்களுக்கும் மக்கள் நலனில் அக்கறை உள்ளவர்களுக்குமான விஷயம் என்னென்னா, ஏன் இவர் வந்து மக்கள் சார்ந்த விஷயங்களை பேசலைன்றது. அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவான கவலை, கிரிட்டிசிசம். அதுதான் கவலை. அதுக்கு காரணம் 2. ஒன்று வந்து ஒன் ஸ்கூல் ஆஃப் தாட்டு அவருக்கு தெரியல, அவர் இதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கல. செகண்ட் ஸ்கூல் ஆஃப் தாட் என்னென்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதை ஒதுக்கி தள்ள முடியல. அவர் தெரிஞ்சு தான் இருக்கார். பிற்காலத்தில் பேசுவார், வரும் நாட்களில் டிசம்பர் ஜனவரி எலெக்ஷன் டைமில் பேசுவார். இப்போ தான் ஆடியன்ஸை தக்க வைக்கணும்னா சீரியஸ் இஷ்யூஸை பேசினா சதிரிடுவாங்க. தெரிஞ்சு தான் பேசாமல் இருக்கார். அவரோட ப்ராப்ளமே இன்றைக்கி வந்து தன் முன்னால் இருக்க கூட்டமும் தன்னுடைய ஆதரவாளர்களும் வெறும் சினிமா ரசிகர்கள் என்று அவர் நினைத்து கொண்டிருப்பது தான் அப்படின்னு ஒரு வாதம் வருது. இது முட்டு கொடுக்குறதாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், இதோட அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் போகலன்னா அவர் காணாமல் போயிடுவார். அவர்கிட்ட இருக்க ஒரு ப்ராப்ளம், அவர் தன்னுடைய ஆதரவாளர்களை ரசிகர்களாக மட்டும்தான் பார்க்குறாரு. அதனால தான் அவர் சீரியஸ் இஷ்யூஸை பேசாதது கான்ஷியஸ் டிசிஷனு. கச்சாமச்சான்னு பேசிட்டு போகுது. அதாவது வந்து அந்த ரசிகர்கள் கூட்டம் எப்படி வெற்றியை பற்றி மட்டும் பேசுறாரு. டிவிகே vs டிஎம்கே, நாம தான் ஆட்சி, நாம தான் 19 பேசு, மற்றதை பேசாத, இப்போதைக்கு பேசாத, பிற்காலத்தில் பேசிக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் பேசினா அவன் கலைஞ்சு போயிடுவான். அவன் வெறும் 18 30 வயசு தானே அவனுக்கு வந்து அட்டென்ஷன் ஸ்பேனே ரொம்ப கம்மி. ஓட்டிங் ஏஜை 16 ஆகினா 200 சீட் அடிப்பார் அருள். அவ்வளோ மாசு இருக்குது. ஓட்டா மாறுமான்னு தெரியாது. இப்போதைக்கு சொல்கிறேன் நான். தனியாக போனார்னா ஜெயிக்கலாம் முடியாது. பட் இந்த ஸ்பீச் வந்து டிசப்பாயிண்டிங்காக இருந்ததுக்கு ஒரு காரணம் கான்ஷியஸாக எடுத்தது. ஏன்னா அந்த ஓட் பேங்க் வந்து இதை தான் விரும்புது, ரொம்ப டீப்பான சப்ஜெக்டை விரும்பல. இப்போதைக்கு இதை இப்படி ஓட்டுவோம், நாள் நெருங்கும்போது பேசலாம். சரி, யாராவது ஒருத்தர் பேசணும்ல. நம்ம பிரச்சனை வந்து விஜய் வந்து நல்லவரா கெட்டவரா, விஜயோட அரசு, தட் செகண்டரி. த ரோல் ஆஃப் அப்போசிஷன் இன் தமிழ்நாடு தான் நம்ம பேசணும். கோமா நிலையில் தமிழ்நாட்டின் எதிர்கட்சிகள்னு தமிழ்நாட்டின் நம்பர் 1
வார இதழ் தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிற ஆனந்த விகடன், ஜூனியர் விகடன், விகடன் குரூப். எஸ், அது வந்து தமிழ்நாட்டின் அடையாளங்களில் ஒன்று ஆனந்த விகடன் குரூப். சுதந்திரத்து காலத்துக்கு முன்னாலேருந்து இருக்குது. அதாவது சமகால அரசியலை, சமகால சமூக நிகழ்வுகளை விகடன் பிரதிபலிக்கிற மாதிரி யாராலையும் பிரதிபலிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவங்க அது துல்லியமாக செய்வாங்க. மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப அவர்கள் தங்களை தகவமைப்பது போல மற்றவங்களாலலாம் தகவமைச்சிக்க முடியாது. வேற மார்க்கெட் லீடர்ஸ். அப்போ அவங்களோட அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சரியானது தான். கோமாநிலையில் தமிழக எதிர்கட்சிகள், இதுதான் தமிழ்நாட்டோட பெரிய ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன். த ஃபெயிலியர் ஆஃப் அப்போசிஷன். ஏன்னா எந்த கவர்மெண்ட்லையுமே தேனும் பாலும் ஓடாது. இப்போ கண்ணு முன்னால் நம்ம சொன்ன இவ்வளோ விஷயங்கள், லிஸ்ட் அவுட் பண்ண விஷயங்கள்லாம் ஒரு மிகப்பெரிய சமூக கொந்தளிப்பு தமிழ்நாட்டில் இருக்குது. அது வெளியில் வந்து மீடியாவால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல, எதிர்கட்சிகளால் அதை வந்து எக்கோ பண்ண முடியல. அதனால் இவங்க வண்டி ஓடுது. ப்ளஸ் அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது டெவலப்மெண்ட் ஓரியன்டட் ஸ்டேட். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த்லலாம் நம்ம மற்றவங்களோட முன்னணியில் இருக்கும். ஒரு பீகாரில் யூபியில் இருக்க நிலைமை நம்ம கிடையாது. அதனால வந்து அதுக்கு ஒன்றும் திமுக காரணம் கிடையாது. அது காலகாலமாக இருக்குது. அது இவங்க மண்ணோட சிறப்பு, அது வந்து இருக்குது. சுதந்திரக்கு பின்னாலேருந்தே காங்கிரஸ் போட்ட அடித்தலாம், அதுக்கு பிறகு திராவிட இயக்கங்கள் ரெண்டு பேருமே மாறி மாறி போட்ட மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் காரணம். ஏதோ 21க்கு பிறகு தான் இங்கே எல்லாமே வந்ததுன்றது அபத்தமானது. மோடி சொல்கிறார்ல 14க்கு பிறகு தான் எல்லாமே வந்தது, அந்த மாதிரியானது. ஆகவே இந்த பேக்ரவுண்டில் பார்க்கும்போது இன்றைய தமிழ்நாட்டோட தலையாய சிக்கல், தலையாய பிரச்சனை, ஆபத்து என்னை பொறுத்தவரையில் கோமா நிலையில் இருக்கும் எதிர்கட்சிகளும் கிட்டத்தட்ட அதற்கு சற்றும் சளைக்காமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் 90% தமிழக ஊடகங்களும். நிறைவா ஒன்று, கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான் போவாங்க. அதாவது இந்த அரசாங்கத்தை இடித்துரைக்கிற வேலையை நாங்கள் செய்வோம், சேம் டைம் கூட்டணி வந்து எங்களுக்கு செகண்டரி தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இயங்குவாங்க. ஆனால் இப்போ அண்மையில் முத்தரசன் அவர்கள் பேசின பேச்சு ரொம்பவே வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஆமாங்க, இப்போ வாங்கணும் என்னன்னு சொல்கிறீங்க, நானும் வாங்கினேன், சிபிஎம் வாங்கினாங்க, விசிகா வாங்கினாங்க, மதிமுக வாங்கினாங்க, நாங்கள் தேர்தல் கணக்கு நேரடியாக அக்கௌண்ட்டில் போட்டாங்க, இது விமர்சனம் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவர் கேட்குறாரு. ஸோ அதை மட்டுமே பேசுறது சரின்னு நினைக்கிறீங்க? அதை மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாது, அது கடந்து போன விஷயம். அது வந்து அடுத்த அரசியலில் தான் நம்ம பேசணும். அவர் எந்த கண்டெக்ஸ்ட்டில் நீங்கள் சொன்னீங்க அவர் பேசினார் எனக்கு தெரியாது. 21 தேர்தல் 19 தேர்தலில் இவங்க வாங்கின 25 கோடியை மட்டுமே இன்றைக்கி பேசிட்டு 6 வருஷம் ஓடி போச்சு. ஸோ அதை மட்டுமே நம்ம பேசுவது சரியானதாக இருக்காது. அது எனக்கு இப்போ அது இஷ்யூ இல்லை, ஓப்பனாக சொன்னேன். இன்னைக்கு உங்கள் ரோல் என்னன்றது தான். இன்னைக்கு உங்கள் ரோல், ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளோட ரோல் வந்து அதில் சிபிஎம்மாவது ஓரளவு மெச்சத்தகுந்த அளவில் இருக்குது, சிபிஐ இல்லை. சிபிஎம்மோட வந்து அவங்களால அவ்வளோதான் முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க போல. ஸோ அவங்கெல்லாம் கையேறு நிலையில் தான் இருக்காங்க. இது ஒரு சிக்கலான காலகட்டம் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இதை மீறி தான் அவங்க வந்து இன்னோவேட்டிவாக யோசிச்சு தான் மக்கள்கிட்ட வரணும். அவங்க வந்து நீங்கள் துப்புரவு தொழிலாளர் போராட்டம் நடந்து அங்கே ஃபோர்ஸை யூஸ் பண்ணி கலைச்சு எடுத்துகிட்டு போகும்போது 2 நாள் பொறுத்து நீங்கள் முதலமைச்சரோட விருந்து சாப்பிட்றீங்கன்னா அது எப்படி உங்கள் தொண்டரை ஏற்றுப்பான்? அந்த போராடுறவன் எப்படி ஏற்றுப்பான்? உங்கள் சாம்சங் தொழிலாளி எப்படி ஏற்றுப்பான்? மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டோம்னு சாம்சங் தொழிலாளியை ராத்திரி இரவோட அடித்து தூக்கி போட்டு அவன் டென்ட்டை கலைச்சப்போ அடுத்த நாள் நீங்கள் போனப்போ உங்ககிட்ட அவன் சொன்னான்ல, மன்னிக்கவும் மாட்டோம், மறக்கவும் மாட்டாங்க. அந்த வடுக்கள் அவனுக்கு இருக்க தானே செய்யும். அடின்னு வச்சு ராத்திரி பூரா அடிச்சுட்டு காலையில் வந்து டிஃபன் போட்டால் இதை விட ஒரு இழிவுபடுத்துகிற வேலை ஏதாவது உண்டா? நீங்கள் யாரை கூப்பிட்டு விருது கொடுத்தீங்களோ அந்த பிரகாஷ் அம்பேத்கர் என்ன ட்வீட் போட்டிருந்தார், நான் உங்களுக்கு கூட அனுப்பிடுறேன். இந்த துப்புரவு தொழிலாளர் கைது நடவடிக்கைக்கு நீங்கள் அம்பேத்கர் பேரனை கூப்பிட்டு பெரிய விழா எடுத்து எல்லாரையும் அரவணைச்சு அவங்க அடையாளத்தை உங்களுக்கு பயன்படுத்திக்கிறீங்கல்ல, தேசிய அளவுலையும் சர்வதேச அளவுலையும் மிகப்பெரிய ஆளுமைகளாக இருக்கவங்க எல்லாரையும் அரவணைச்சு உங்கள் அரசாங்கத்துக்கு நல்ல பேரை வாங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், தப்பு இல்லை. நடைமுறையில் இருக்கணும்ல. ரகுராமராஜன் தலைமையில் ஒரு குழு போட்டிங்க இல்லையா, ஜான் தலைமையில் என்ன ஆச்சு? அதெல்லாம் இந்த மாதிரி எத்தனை அறிவிப்புகள், எத்தனை குழுக்கள், மத்திய மாநில அரசுகள் உறவுகளை கண்காணிக்க ஒரு குழு, அதை பற்றி அந்த குழு வேலை செஞ்சுட்டு இருக்குது. அது ஜனவரியில் இன்ட்ரீம் ரிப்போர்ட் கொடுக்கும். அதுக்கு கரெக்டாக எலெக்ஷனை வச்சு, எல்லாமே எலெக்ஷன் தானே, மோடி பண்ணுறாருன்னா நீங்களும் தானே பண்ணுறீங்க. அப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட் அடுத்த 2 வருஷம் பொறுத்து பண்ணுங்க. நடைமுறை என்ன அதெல்லாம் பண்ணுங்க, யாரும் வேணான்னு சொல்லலை. அம்பேத்கர் பேரனை கூப்பிட்டு விருது கொடுக்கறது முக்கியமாக? துப்புரவு தொழிலாளர்களோட பிரச்சனை வந்து தொழிலாளர் நலன் மட்டும் இல்லை, சமூக நீதி கண்ணோட்டமும் இருக்குது. அதனால் கூடுதல் எச்சரிக்கையோடு தான் அதை அணுகணும். எஸ், கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தா உடனே வந்து கலைக்கணும்னு அவசியம் கிடையாது. கோர்ட்டு தீர்ப்பெல்லாம் அப்படியே நீங்கள் மதிச்சிட்டிங்களா? இதே கோர்ட்டு தான் 352 தொழிலாளர்களை, துப்புரவு தொழிலாளர்களை பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி 2.5 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்கும் அது கடப்பில் தான் கிடக்குது. அப்போ அதை காரணமாக காமிச்சு ஏழை தொழிலாளிகளை, தலித்துகளை போலீஸ் வச்சு அடித்து நீங்கள் வேனில் ஏற்றுறீங்க. யாரை கூப்பிட்டு விருது கொடுத்தீங்களோ அந்த அம்பேத்கர் பேரனை உங்களை கடுமையாக கண்டிக்கிறாரு. அப்போ அது உங்களுக்கு தெரியலையா? அப்போ இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து
இந்த முரண்பாடுகள் கூர்மை அடையும் பொழுது எதிர்கட்சிகள் கோமா நிலையில் இருக்குன்னா, மீடியா 90% மீடியா கொத்தடிமையாக இருக்குன்னா, எழுதி வச்சுக்கோங்க அருள், எலெக்ஷனில் இது காட்டும். அதான் கேட்க வந்தேன், நிறைவாக தான் கேட்க வந்தேன். எலெக்ஷனில் இது கன்வெர்ட் ஆகாதுன்னு கூட்டணி கட்சிகளுக்கு தெரியாதா சார்? டாக்டர் திருமாவுக்கு தெரியாதா? ஐயா சண்முகத்துக்கு தெரியாதா? காங்கிரஸ் செல்லப்புறத்துக்கு தெரியாதா? நான் கேட்குறேன். சத்தியமாக எலெக்ஷனில் காட்டும், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. பீப்புள் ஆர் நாட் யுவர் ஸ்லேவ்ஸ். மக்கள் உங்கள் அடிமைகள் அல்ல. சும்மா போய் போராடுறவங்ககிட்ட நாங்கள் மேலே தெரிவிக்கிறேன்னு சொல்கிறது, அவன் போலீஸை வச்சு அடித்து வேனில் ஏற்றுவான், நீங்கள் உட்காந்து விருந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. மற்ற திட்டங்கள் கை கொடுக்கும் நம்புறாங்கல்ல. அப்படிலாம் சொல்லிடாதீங்க. நீங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது இல்லை, இப்போ நம்ம பேசினதில்லை. ஏன் 1000 ரூபாய் ஸ்கீம் வாங்கினவங்களே வந்து ஏற்று போடுவோன்னு இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல. நீங்கள் வந்து அந்த ஸ்கீமை மட்டும் சும்மாவாக கொடுத்தீங்க. ஓசின்னு எத்தனை தடவை சொன்னீங்க? நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி 2024 மக்களவைத் தேர்தலோட தான் ஆந்திராவில் எலெக்ஷன் நடந்தது. எப்படி தோத்தார் அவர்? ஒவ்வொரு வீட்லேயும் அவரோட பலன்கள் போச்சு. ஓகே, ஒவ்வொரு வீட்லேயும் அவரோட பலன்கள் போச்சு. முக்கியமான பாயிண்ட். எப்படி தோத்தார் அவர்? எப்படி தோத்தாரு? மக்கள் எழுதுறாங்களா கொடுத்துமே தோத்தாரு. ஆமாங்க. ஓகே, வெற்றிக்கும் திட்டங்களுக்கும் பெரிய அளவில் நீங்கள் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிடாதீங்க. சில நேரங்கள் இருக்கும், சில நேரங்கள் இருக்காது. கிரவுண்ட் ரியாலிட்டி பேசின இவ்வளோ விஷயம் இருக்குல்ல, இது ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தாதா? மறந்துடாதீங்க, நீங்கள் 21 ஒன்றும் அமோகமாலாம் ஜெயிக்கல. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சிக்கு பிறகு அவன் வந்து 75 சீட் அவங்க அலையன்ஸ் ஜெயிச்சது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அளவுகோல் அல்ல. 19, 24 ஜெயிச்சுங்க. 21 மட்டும் எப்படி இப்படி போச்சு? இப்படி ஜனங்க என்ன, இப்போ நம்ம இப்போ இவ்வளோ பேசின இந்த விஷயங்கள் இருக்குல்ல, கீழே பயங்கரமாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்க. அதை வந்து எதிர்கட்சிகளால் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியல. அதை விட கொடுமை மீடியா, 90% மீடியா அதை எதிரொலிக்க மறுக்குது. அது இவங்களுக்கு திமுகவே ஆபத்து. நான் சொல்கிறேங்க, தோற்று வீட்டுக்கு போகும்போது தான் அது தெரிய வரும். கலைஞர் இருந்த வரைக்கும் அது ஓரளவாக டிசன்ட் இருக்கட்டும்னுவார், தப்பை திருத்திக்கு உதவும். இவங்க எனக்கு நெகட்டிவ் செய்தியை காதில் வரக்கூடாதுன்றாங்கல்ல. யாருமே எதிர்த்து செய்தி போடக்கூடாது, அது செய்தியாக போடக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது. நெரேட்டிவ் இஷ்யூ வரும்போது, இப்போ கிட்னி திருட்டுனா அதை பற்றின நெரேட்டிவ் எப்படி பில்டப் ஆகிருக்கணும்? எடப்பாடி பீரியல் நடந்தது என்னங்க நிலைமை? நான் கேட்குறேங்க உங்களை. இதே எலெக்ஷன் 8 மாதம் முன்னால் ஒரு அதிமுக எம்எல்ஏ நடத்துகிற மருத்துவமனையில், கல்லூரியில் கிட்னி திருட்டு நடந்துருந்துன்னா, அந்த கவர்மெண்ட்டே ஆமான்னு சொல்லியிருந்ததுன்னா இந்நேரம் என்ன நடந்துருக்கும்? 24 மணி நேரம் அதை தான் பேசியிருப்பானுங்க டிவியில். ஒருத்தன் விவாதிச்சானா இன்றைக்கி முக்கியமான இஷ்யூஸில்? இப்போ இதெல்லாம் காட்டாதா? அது இதோட இன்னொரு ஆங்கிள் என்ன, அதை புரிஞ்சுக்கோங்க. ரூரல் பாவர்ட்டி தமிழ்நாட்டில் இருக்குன்றான். ஓகே, இதை வந்து நான் குறை சொல்றதுக்காக மட்டும் சொல்லலை. இது ஒரு அறிவுள்ள புத்தி உள்ள அரசுனா, புத்தி உள்ள அரசு இதை எப்படி பார்க்கணும்னா, அவன் கோடிக்கணக்கில் கிட்னி திருட்டில் ஈடுபட்டு அவன் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறான், வெங்காயம் கார் வாங்குறான், அதெல்லாம் விடுங்க ஒரு பக்கம். இது ஏன் நடக்குது? அப்போ வெறும் 2 லட்சம் ரூபாய்க்கு நாமக்கல்ல கிட்னியை விற்கிறதுக்கான ஒருத்தன் அந்த கண்டிஷனுக்கு கையிற நிலையில போவான். எதுவுமே இல்லை, தான் உடம்புல இருக்க நகத்தை கூட ஒருத்தன் கொடுக்க மாட்டான், முடிய கூட கொடுக்க மாட்டான் இல்லையா? யோசிப்பான்ல, உறுப்பை கொடுப்பானா? உறுப்பை கொடுக்கறதுன்றது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்கல்ல, டோனர்ஸுக்கு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் உண்டு, ஆர்கன் டோனர்ஸுக்கு சைக்காட்ரிக் கவுன்சிலிங் உண்டு. தெரியும் இல்லையா உங்களுக்கு? மனசு ப்ரிப்பேர் ஆகணும். ஏன்னா மனசு உள்ள ஒரு பயத்தோட இருந்தீங்கன்னா மனசோட இம்பாக்ட் உடம்புல இருக்கும். எப்பயுமே ஆர்கன் டோனர்ஸுக்கு வந்து கவுன்சிலிங் உண்டு. அவ்வளோ ஈஸியானது இல்லை. அதே மாதிரி வந்து விபத்தில் சாவடைஞ்சவங்களோட உறுப்பு தான் எடுத்து இன்னொருத்தர் கொடுக்கும்பொழுது அந்த சம்பந்தப்பட்ட நபர் யார் சாவ போகிறான்னா அவனோட உறவினர்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கிரீஃப் கவுன்சிலர்ஸ்னு ஒரு பெரிய சப்ஜெக்டே உண்டு. கிரீஃப் கவுன்சிலர்ஸ்னு ஒரு கோர்ஸே இருக்குது. அது ஒரு பெரிய சப்ஜெக்டு. இன்றைக்கி ஆர்கன் டொனேஷனோட இம்பைப்டா அதோட ஒட்டி இருக்கக்கூடிய இன்னொரு துறை எதுனா கிரீஃப் கவுன்சிலிங். அதாவது ஒரு விபத்தில் ஒருத்தர் தவறில்லை, அவர் மாட்டிக்கிறாரு, சாவ போகிறாரு, அவர் வந்து இன்னும் சில நேரங்களில் இறந்துட போகிறாரு. அப்போ வந்து இந்த உறுப்பு தானத்துக்காக பதிவு செஞ்சு காத்திருக்கவங்க கிட்ட இந்த உறுப்பை எடுத்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு அந்த பேஷண்ட்டோட உறவினர்களை கன்வின்ஸ் பண்ணணும். அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட். ஏன்னா அந்த நேரத்தில் போய் சொன்னீங்கன்னா ஓங்கி ஒரு அறை விடுவான், யாருக்கிட்டடா வந்து பேசுகிற அப்படின்னு. ஆனால் அப்படி அறை விட்டவனே 3 மாதம் பொறுத்து அந்த டாக்டர்கிட்ட வந்து அழுவான், நீங்கள் சொன்னதை வந்து நான் செஞ்சுருக்கலாம், இப்போ எனக்கு புரியுதுன்னு. அந்த வேலையை செய்கிறவங்களுக்கு தான் கிரீஃப் கவுன்சிலர்ஸ். புரியுதா நான் சொல்லுவேன்? இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இதிலெல்லாம் ஆர்கன் டொனேஷனோட சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்.
நீங்கள் இந்த ஆர்கன் டோனர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ், இந்த டாக்டர்ஸை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, திஸ் இஸ் கால்ட் கிரீஃப் கவுன்சிலிங். அதுக்கு படிப்பே இருக்குது. ஓகே, அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் அவங்கள்ட்ட எப்படி பேசணும் என்ன. இப்போ அது ரொம்ப முன்னேற்றம் வந்திருக்குது, அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க. முந்தியெல்லாம் அது வந்து அந்த 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 ஸ்டிக்மா இருந்தது. இப்போ வந்து பாதிக்கப்பட்டவங்களே ஆமாம் நெருங்கினவங்களோட உறுப்பை கொடுக்குறாங்க. ஆனால் அதில் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறது, அந்த அது யோசிச்சு பாருங்கள், அந்த துயரமான நேரத்தில் போய் நெருங்க முடியுமா யாரையாவது? முடியாது சார். அதுக்கு தான் கிரீஃப் கவுன்சிலர்ஸ். இது வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்த ஹார்வெஸ்டிங். டோனர்ஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த டோனர்ஸுக்கும் கவுன்சிலிங் இருக்குது. அஃப்கோர்ஸ் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட். விரும்பி கொண்டு போய் கொடுக்குறான். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவனுக்கும் மனசளவில் வந்து டபுள் மைண்டாக இருப்பான். ஃபேமிலியில் ப்ரெஷர் இருக்கும் கொடுக்கணுன்னு, ஆனால் இவனுக்குள்ள பயம் இருக்கும். அப்பா அவனை கவுன்சில் பண்ணுவாங்க. இது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். கிரவுண்ட் லெவலில் அப்போ வறுமை ஏழ்மைங்கிறது அவ்வளோ எங்கே வருது இந்த சப்ஜெக்ட்? அது சட்டுன்னு மறந்துட்டேன். இது எங்கே கொண்டு வந்து நான் லிங்க் பண்ணுறேன்னா, ஒரு மனிதன் அவனுக்கு எவ்வளோ வறுமை இருந்தாலும் தான் உறுப்பை கொடுக்க வரமாட்டான், தயங்குவான், பயப்படுவான். அப்போ அதை மீறி வெறும் 2 லட்சம் 3 லட்சத்துக்கு கொண்டு போய் ஒருத்தன் கிட்னியை விற்கிறான்னா, உங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார நிலைமை என்ன? நீங்கள் ஏதோ மத்திய அரசு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துன்னு மாறு தட்டிக்கிறீங்கல்ல. மோடி பாராட்டிட்டாருன்னு இதுக்கு என்ன அர்த்தம்? இது பொது வழியில் இருக்கிறது தானே. இதுக்கு பதில் சொல்லுங்க. இதை நம்ம எப்படி கொண்டு போகணும்? இதுதானே எதிர்கட்சியோட வேலை, இதுதானே மீடியாவோட வேலை. இதில் எதிர்கட்சி கூட வேணாம். ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் ஒரு கேட்டகரி தான், எல்லாம் திருடர்கள் தான். இதில் மீடியா ஒர்க் பண்ணலாம். ஆமாம், எல்லாம் திருடர்கள் தான். எவன் பெரிய திருடன் எவன் சின்ன திருடன் தான் வித்தியாசம். பொலிட்டிக்கல் கிளாஸ் ஆசச், அரசியல்வாதின்ற வர்க்கமே திருடர்கள் தான். சந்தேகமே இல்லை. இந்த இடத்துல தானடா மீடியா வரணும். அதாவது இந்த கிட்னி திருட்டோட இன்னொரு டைமென்ஷன் இது. தமிழ்நாட்டில் உள்ள அடிப்படையில் ரூரல் பாவர்ட்டியை எதிரொலிக்குதா இல்லையா? இந்த கொஸ்டினை எழுப்பணுமா வேணாமா? 2 லட்சம் ரூபாய்க்கு கிட்னியை விற்கிறதுக்கு ஒருத்தன் வரான் நாமக்கல்லனா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய வறுமையோட அளவுகோலாக அதை நம்ம எடுத்துக்கணுமா வேணாமா? குறைஞ்சபட்சம் அதை கடந்து போக முடியாது இல்லை. அப்போ அது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட். கிட்னி திருட்டோட இன்னொரு முக்கியமான அம்சம் அது. இதில் ஏதாவது ஒன்றை பேசினானுங்களா? கொத்தா எப்படா வந்து கிட்னியை கொடுக்குறான்? அதுவும் கேட்டிங்கன்னா கந்து வட்டியில் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அது தனி சப்ஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம், அப்போ வந்து மக்களுக்கு வந்து அந்த நமக்கு நாம திட்டம், சுயநிதி பேருனா சுய உதவி குழுக்கள் அல்லது மத்திய அரசாங்கத்தோட பொருளாதார கொள்கைகளால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளோட எண்ணிக்கை குறைஞ்சது கிராமப்புறங்களில், இதெல்லாம் இதுக்கு காரணம். பேசலாம், மத்திய அரசுக்கும் காரணம் இதில் சம்பந்தம். மாநில அரசோட ரோல் என்ன இதில்? உடனே இந்த சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா எங்களுக்கு வந்து அப்கிரேடட் முனிசிபாலிட்டி எங்களுக்கு எதுவுமே இல்லைன்றவனுங்க. ஆனால் அவன் சர்டிஃபிகேட் கொடுத்தானா அதை வாங்கி மாறல குத்திப்பானுங்க. அப்போ கிட்னி திருட்டை பற்றி பேசும்போது அதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, அது தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற ஏழ்மையை எதிரொலிக்கிறதா இல்லையா? எதிரொலிக்கிறது. அப்போ இத்தனை நாள் 4.5 வருஷமாக நீங்கள் போட்ட வேஷம் என்ன? இப்போ இதோட சேர்த்து லிங்க் பண்ணி அகைன் கட் பண்ணி மறுபடியும் கேமராவை பின்னால் கொண்டு போங்க. இப்போ நம்ம பேசினா அரசு துறையில் இருக்கக்கூடிய கடும் நிதி நெருக்கடி, போக்குவரத்து கழகங்கள், மின்துறை, பல்கலைக்கழகங்கள், ஓவராலாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு. அப்போ இந்த 4.5 வருஷத்தில் என்ன நடந்தது? அதனால தான் நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் ஆட்சிக்கு வந்த புதுசில் பட்ஜெட் போடுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாலேயோ 1 வாரம் முன்னாலேயோ வெள்ளை அறிக்கை நிதிநிலையை பற்றி எடப்பாடி பீரியட்லேருந்து 21 இவங்க வர வரைக்கும் தமிழ்நாடு எப்படி சீரழிஞ்சு சின்ன பின்னமாச்சுன்னு ஒரு வெள்ளை அறிக்கையை மிகுந்த ஊடக வெளிச்சத்துக்கு மத்தியில் பிடிஆர் வெளியிட்டார். ஞாபகம் இருக்கும். வெள்ளை அறிக்கைன்ற கான்செப்டை பல பேருக்கு அப்போ தான் தெரிய வந்தது. அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆட்சியை விட்டு போகிறீங்க அல்லது மறுபடியும் நீங்களே ஆட்சிக்கு வரலாம், மறுக்கல. இந்த முதல் ஆட்சியின் இறுதி காலமான ஜனவரி அல்லது பிப்ரவரியில், ஏன்னா மார்ச்சில் வந்து நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துடும். பண்ண முடியாது. அப்போ 21 மே மாதம் 7ஆம் தேதி நீங்கள் பதவி ஏற்றதுலேருந்து இந்த ஜனவரி அல்லது பிப்ரவரி வரைக்கும் எப்படிலாம் வளர்ந்துருக்குது, செழிச்சிருக்குது தமிழ்நாடுன்னு தற்போதைய தமிழக அரசு நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு போனீங்கன்னா அது வந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு அரசியல் நேர்மை, அறிவு நேர்மை இருக்குன்னு அர்த்தத்துக்கான அளவுகோலாக இருக்கும். நான் கேட்குறேன், வெள்ளை அறிக்கை நீங்கள் வெளியிட்டீங்கல்ல, உங்களுக்கு முன்னால் வந்து 5 வருஷத்தில் ஆண்டவங்களை பற்றி நாங்கள் சரி செஞ்சிட்டோன்னு மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. இதை ஒரு ப்ராசஸாகவே நம்ம கொண்டு வந்துடலாம். இன்னும் அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தாலும்
26 அவன் வந்தோடனே ஒரு அறிக்கை விட்டோம், போகும்போது ஒரு அறிக்கை விட்டோம். செய்யுங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். கோமா நிலையில் எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறது இந்த சமூகத்திற்கே ஒரு ஆரோக்கியமற்ற தன்மையாக தான் இருக்கிறது. இதை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், குறிப்பாக ஊடகங்களும் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.